உங்களுடைய பூர்வீக நிலம் ஒன்று சிக்கலில் இருக்கிறது. ஒரு மோசமான சூழ்நிலை. ஆமா, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞரை நாடுகிறீர்கள். அவர் ஒரு நீண்ட சிவில் வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். பல வருடங்கள் வழக்கு நடக்கிறது. ஆனால் இறுதியில் நீங்கள் தோற்றுவிடுகிறீர்கள். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த பிறகு உங்கள் வழக்கறிஞர் உங்களிடம், கவலைப்பட வேண்டாம், நம்மிடம் வெற்றி பெற இன்னொரு வலுவான சட்டவாதம் இருக்கிறது, அதை வைத்து புதிய வழக்கு போடுவோம் என்கிறார். இது பலரும் நம்பும் ஒரு தந்திரம் தானே. உண்மைதான். ஆனால் நீங்கள் புதிய வழக்கை தாக்கல் செய்யும்போது நீதிபதி அந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாகவே தூக்கி எறிந்து விடுகிறார். ஏன் தெரியுமா? சிவில் நடைமுறை சட்டத்தின் ஒரு சிறிய நுணுக்கம் உங்கள் வழக்கின் கழுத்தை நெரித்துவிட்டது. சரியாகச் சொன்னீர்கள். இன்று நாம் விவாதிக்கப் போகும் மறைமுக தடையுரிமை, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜூடிகேட்டா என்ற கோட்பாடு, இந்த இடத்தில் சட்டம் ஒரு மிகச்சிறந்த சட்டப்பூர்வ புனைவை உருவாக்குகிறது. சட்டப்பூர்வ புனைவு என்றால் லீகல் ஃபிக்ஷன் இல்லையா? ஆமாம், அதேதான். சிவில் நடைமுறை சட்டம் பிரிவு 11 உள்ள விளக்கம் 4 இதை பற்றிதான் விரிவாக பேசுகிறது. பொதுவாக ரெஸ் ஜுடிகேட்டா என்றால் ஒரு வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பு வந்துவிட்டது, அதனால் அதே விவகாரத்திற்காக மீண்டும் வரக்கூடாது என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் இந்த மறைமுக தடையுரிமை தீர்வு காணப்பட்ட விவகாரத்தை மட்டும் தடுக்கவில்லை, மாறாக தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டிய விவகாரத்தையும் சேர்த்தே முடக்குகிறது. அதாவது சொல்லியிருக்க வேண்டிய விஷயத்தை சொல்லாம விட்டாலுமா? ஆமாம், ஒரு வழக்கில் நீங்கள் என்னென்ன வாதங்களை முன்வைத்திருக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒரே மனுவில் சொல்லியாக வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த வாதத்தை அடுத்த வழக்கில் பார்த்துக் கொள்வோம் என்று நீங்கள் உங்கள் சட்டைப்பைக்குள் ஒளித்து வைத்தால் சட்டம் என்ன கருதும் தெரியுமா? என்ன கருதும்? அந்த வாதத்தையும் நீங்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்து நீதிபதி அதை முழுமையாக கேட்டு உங்களுக்கு எதிராக அதை நிராகரித்து விட்டார் என்றே ஒரு மாயையை, ஒரு புனைவை சட்டம் உருவாக்கும். இது ஒரு சாமானியனுக்கு மிகப்பெரிய அநீதியாக தோன்றுகிறதே. எப்படி சொல்கிறீர்கள்? ஒரு வழக்கறிஞர் தனது கவனக்குறைவாலோ அல்லது சட்டப்புரிதல் இல்லாமலோ ஒரு வாதத்தை முன்வைக்க மறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரி. அதற்காக அந்த வழக்காளியின் சொத்துரிமையையோ அல்லது நியாயமான நீதியையோ ஒட்டுமொத்தமாக பறிப்பது எந்த வகையில் தர்மம்? தனிமனிதனின் ஒரு சிறிய பிழைக்காக சட்டம் ஏன் இவ்வளவு இரக்கமற்ற ஒரு எந்திரம் போல செயல்பட வேண்டும்? மேலோட்டமாக பார்க்கும்போது இது மிகவும் கொடூரமான விதியாக தெரியலாம். ஆனால் இதை பரந்த சமூக நலன் என்ற கோணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விதியின் பின்னால் 2 மாபெரும் லத்தீன் சட்ட தத்துவங்கள் இயங்குகின்றன. முதலாவது என்னன்னா, நெமோ டெபிட் பிஸ் வெக்ஸாரி, அதாவது ஒருவரை ஒரே காரணத்திற்காக இருமுறை நீதிமன்றத்திற்கு இழுத்து துன்புறுத்தக்கூடாது, அப்படிதானே? சரியாக பிடித்தீர்கள். உங்களை எதிர்த்து ஒரு நபர் வழக்கு போடுகிறார். அவர் தோற்று போனதும் ஒரு புதிய வாதத்தை கண்டுபிடித்து மீண்டும் வழக்கு போடுகிறார். அவர் எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் புதிய புதிய வாதங்களை கண்டுபிடித்து உங்கள் மீது வழக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் உங்கள் நிம்மதி என்ன ஆவது? அது மிக மோசமான ஒரு மன உளைச்சல். இரண்டாவது தத்துவம் இன்ட்ரெஸ்ட் ரேபப்ளிகா, அதாவது வழக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது அரசின் நலனுக்கு உகந்தது. ஒரு வழக்கு முடிவின்றி தொடர்வது நீதிமன்றத்தின் நேரத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் வரிப்பணத்தையும் வீணடிக்கிறது என்று சொல்கிறீர்கள். அதேதான். அதனால்தான் வழக்கறிஞர்களின் அலட்சியத்திற்கும் வாதியின் தந்திரங்களுக்கும் ஒரு இரும்பு கரம் கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கிறது சட்டம். இது தண்டிப்பதற்காக அல்ல, ஒழுங்குபடுத்துவதற்காக. ஆஹா, அமைப்பின் நேரத்தையும் எதிர்த்தரப்பின் நிம்மதியையும் பாதுகாக்க வாதியின் ஒரு வாதம் பலிகடா ஆக்கப்படுகிறது. உண்மைதான். சரி, இதை நீதிமன்றம் எப்படி அளவிடுகிறது? ஒரு வாதத்தை ஒரு வழக்கறிஞர் முதல் வழக்கிலேயே முன்வைத்திருக்க வேண்டும் என்பதை நீதிபதி எப்படி தீர்மானிக்கிறார்? இதற்காகத்தான் சட்டம் மைட் மற்றும் ஆட் என்ற 2 வலுவான தூண்களை நிறுவியுள்ளது. கொஞ்சம் விளக்குங்களேன். முதலாவது மைட், அதாவது முடிந்திருக்கலாம். அந்த விடுபட்ட வாதத்தை முதல் வழக்கில் உங்களால் எழுப்ப முடிந்திருக்குமா? அதாவது அதற்கான ஆவணங்களோ அல்லது தகவல்களோ முதல் வழக்கு நடக்கும்போதே உங்கள் கைகளில் இருந்ததா என்பது முதல் அளவுகோல், சரியா? ஆமாம். 2வது ஆட், அதாவது வைத்திருக்க வேண்டும். இது வழக்கின் தன்மை தொடர்பானதா? கட்டாயமாக. அந்த வாதத்தை முன்வைப்பது அந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு அவசியமானதா? அந்த வாதத்தையும் சேர்த்தே தீர்ப்பது வழக்கின் முழுமைக்கு உதவுமா என்பது 2வது அளவுகோல். புரிகிறது. அதை 2வது வழக்கிற்கான ஆயுதமாக சேமித்து வைக்க முடியாது. இதை ஒரு நடைமுறை உதாரணத்தோடு பொருத்தி பார்ப்போம். நில உரிமை கோரும் வழக்குகளில் இது அடிக்கடி நடப்பதை பார்க்கிறோம். ஒரு நபர் ஒரு நிலத்திற்கு தனக்கு உரிமை பத்திரம் இருக்கிறது என்று கூறி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். சரி. விசாரணையில் அந்த பத்திரம் செல்லாது என்று நிரூபணமாகி வழக்கு தள்ளுபடியாகிவிடுகிறது.
உடனே அந்த நபர், சரி நான் உரிமையாளர் இல்ல, ஆனால் அந்த நிலத்தின் நான் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து குடியிருப்பால் எதிர்நிலை உடைமை, அதாவது அட்வர்ஸ் பொசெஷன் அட்வர்ஸ் பொசிஷன். மூலம் அந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் என்று கூறி ஒரு புதிய வழக்கு போடுகிறார். இது மிகவும் பிரபலமான ஒரு தந்திரம். இங்கு உரிமை பத்திரம் வேறு, எதிர்நிலை உடைமை வேறு, முற்றிலும் முரண்பட்ட 2 வாதங்களை எப்படி ஒரே வழக்கில் வைப்பது? இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். அது மட்டுமன்றி அதுதான் சட்டப்படியான கடமையும் கூட. அப்படியா? நீங்கள் சொன்ன உதாரணத்தில் அந்த நபர் முதல் வழக்கு போடும்போதே அவர் அந்த நிலத்தில் 12 வருடங்கள் இருந்தாரா இல்லையா என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். ஆமா, தெரிந்திருக்க வாய்ப்பு அதிகம். எனவே அந்த வாதத்தை அவர் வைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும், அதாவது மைட். அதேபோல அந்த நிலம் யாருக்குச் சொந்தம் என்பதை தீர்மானிக்க இந்த எதிர்நிலை உடைமை வாதமும் மிக அவசியமானது, அதாவது ஆட். ஓ, 2 நிபந்தனைகளுமே பொருந்துகிறதே. சட்டம் இங்க என்ன எதிர்பார்க்கிறது என்றால் மாற்று வாதங்களாக 2ஐயும் ஒரே மனுவில் கேட்டிருக்க வேண்டும். மாற்றுவாதங்கள் என்றால் ஆல்டர்னேட்டிவ் ப்ளீஸ் என்று சொல்லுவோமே, அதுவா? அதேதான். நான் உண்மையான உரிமையாளர், ஒருவேளை உரிமை பத்திரம் செல்லாது என்று நீதிமன்றம் கருதினால் எதிர்நிலை உடைமை மூலமாவது எனக்கு உரிமை தாருங்கள் என்று வாதிட்டிருக்க வேண்டும். அவர் அதை செய்ய தவறியதால் மறைமுக தடையுரிமை பாய்ந்து அவரது 2வது வழக்கு முடக்கப்படும். ஐயமில்லாமல் முடக்கப்படும். இந்த உதாரணம் தெரிவாக இருக்கிறது. ஆனால் நவாப் ஹுசேன் வழக்கை நீங்கள் ஆழமாக படித்தால் இதில் ஒரு பெரும் சிக்கல் இருப்பது புரியும். மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் தோன்றுகிறது? ஒரு போலீஸ் அதிகாரியை பணிநீக்கம் செய்கிறார்கள். அவர் என்னை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கவில்லை, என் தரப்பு நியாயத்தை கேட்கவில்லை என்று கூறி வழக்கு தொடுக்கிறார். சரி. அந்த வழக்கு தள்ளுபடியாகிறது. அதன் பிறகு என்னை வேலைக்கு எடுத்தது ஐஜி, ஆனால் என்னை டிஸ்மிஸ் செய்தது டிஐஜி. எனவே என்னை டிஸ்மிஸ் செய்ய அவருக்கு அதிகாரமே இல்லை என்று 2வது வழக்கை தொடர்கிறார். குறுக்கு விசாரணை என்பது ஒரு நடைமுறை சிக்கல். ஆனால் அதிகார வரம்பு இல்லை, அதாவது லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது சட்டத்தின் வேரிலேயே உள்ள சிக்கல். உண்மைதான். இவை 2ம் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை. இதை எப்படி சட்டம் மறைமுக தடையுரிமையின் கீழ் நிராகரித்தது? இது அப்பட்டமான நீதி மறுப்பு இல்லையா? நீங்கள் சொல்வது மேலோட்டமாக பார்த்தால் நியாயமாக தெரியும். ஆனால் மறைமுக தடையுரிமை என்பது வாதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பார்ப்பதில்லை. பின் எதை பார்க்கிறது? வாதங்களை முன்வைப்பதற்கான கால அவகாசத்தை மட்டுமே பார்க்கிறது. தன்னை டிஸ்மிஸ் செய்த அதிகாரி யார் என்ற தகவல் அந்த அதிகாரிக்கு எப்போது தெரியும்? அவருக்கு அந்த பணிநீக்க ஆணை கையில் கிடைத்த அன்றே தெரிந்திருக்கும். அப்படியென்றால் அவர் முதல் முறையாக நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தபோதே இந்த அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்ற வாதத்தை அவர் கட்டாயமாக தனது மனுவில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இப்போது புரிகிறது. அதிகார வரம்பு இல்லை என்ற வாதத்தை அவர் ஏன் முதல் வழக்கில் மறைக்க வேண்டும்? ஒருவேளை முதல் வழக்கு தோற்றால் இதை வைத்து 2வது வழக்கு போடலாம் என்ற தந்திரம்தானே? ஆமா, ஒரு மாற்றுத் திட்டமாக அதை சேமித்து வைத்திருக்கிறார். நீதிமன்றம் தனது தசாப்த கால நேரத்தை ஒரு நபரின் தந்திரங்களுக்காக இழக்க தயாராக இல்லை என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பின் மூலம் ஆணித்தரமாக நிறுவியது. ஒரு வழக்கறிஞரின் வரைவு திறன் எவ்வளவு முக்கியமானது என்பதை நவாப் ஹுசைன் வழக்கு முகத்தில் அறைந்தாற் போல சொல்கிறது. மறுக்க முடியாத உண்மை. இதை அப்படியே சற்று மாற்றி யோசிப்போம். ஒரு வழக்கில் வாதி எல்லா வாதங்களையும் சரியாக சொல்லிவிடுகிறார். சரி. ஒரு நிலத்தை மீட்க வழக்கு போடுகிறார். நிலம் கிடைத்து விடுகிறது. ஆனால் அந்த நிலத்தில் பல வருடங்களாக வாடகைக்கு இருந்தவர் தர வேண்டிய வாடகை நிலுவையை தனது மனுவில் கேட்க மறந்துவிடுகிறார். ஓ, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அவர் நிலத்தை வாங்கிய பிறகு, ஐயா, வாடகை பாக்கியை நான் கேட்க மறந்து விட்டேன் என்று 2வது வழக்கு போட்டு அந்த வாடகையை கேட்க முடியுமா? வாதங்களை இழந்தால் மறைமுக தடை உரிமை வருகிறது. பரிகாரத்தை இழந்தால் என்னாகும்? சட்டத்தின் மிக நுணுக்கமான ஒரு முடிச்சை நீங்கள் இப்போது தொட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன இந்த வாடகை உதாரணம் மறைமுக தடையுரிமை என்ற கோட்பாட்டின் கீழ் வராது. இது சிவில் நடைமுறை சட்டம் ஆர்டர் 2 ரூல் 2வின் கீழ் வரும். 2ம் ஒரே விளைவை தந்தாலும், அதாவது 2மே அடுத்த வழக்கை தடுத்தாலும் அவற்றின் சட்ட இலக்கணம் முற்றிலும் வேறு. எப்படி வேறுபடுகிறது? ஆர்டர் 2 ரூல் 2 என்பது பரிகார பிளவு, அதாவது ரிலீஃப்ஸ் தொடர்பானது. ஒரு பிரச்சனை அல்லது காஸ் ஆஃப் ஆக்ஷன் எழும்போது அதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் ஒரே வழக்கில் கேட்க வேண்டும். உதாரணமாக, நிலம் மீட்பு, வாடகை நிலுவை, நஷ்ட ஈடு, இவை அனைத்தையும் பரிகாரத்தை பிரித்து கேட்கக்கூடாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜூடிகேட்டா என்பது அந்த பரிகாரங்களைப் பெற நீங்கள் முன்வைக்கும் வாதங்கள் அல்லது ஆதாரங்கள் பற்றியது, அதாவது கிரவுண்ட்ஸ். சுருக்கமாகச் சொன்னால்,
ஒன்றின் இலக்கு நீங்கள் கேட்கும் பரிகாரங்களை ஒன்று சேர்ப்பது, மற்றொன்றின் இலக்கு நீங்கள் சொல்லும் வாதங்களை ஒன்று சேர்ப்பது. வாதகை பாக்கிய கேட்க மறந்தது பரிகார பிழை, அது ஆர்டர் 2 ரூல் 2 ஆல் தடுக்கப்படும். மிகவும் தெளிவான தர்க்கம். பரிகாரங்கள் என்றால் ஆர்டர் 2 ரூல் 2, வாதங்கள் என்றால் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜூடிகேட்டா. மிகத் துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். சரி, இதுவரை ஒரு வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையில் நடக்கும் மோதலை பற்றி மட்டுமே பேசினோம். ஒருவேளை ஒரே தரப்பில் இருக்கும் 2 பிரதிவாதிகளுக்கு, அதாவது கோ-டிஃபெண்டன்ட்ஸ்க்கு இடையில் ஒரு முரண்பாடு இருந்தால் இந்த தடையுரிமை எப்படி செயல்படும்? வாதி பிரதிவாதி என்ற நேர்கோட்டை தாண்டி பக்கவாட்டிலும் இந்த சட்டம் பாயும். அப்படியென்றால் வாதிக்கு எதிராக மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும் என்றில்லையா? இல்லை, ஒரே தரப்பில் இருக்கும் இணை பிரதிவாதிகளுக்கு இடையேயும் இந்த மறைமுக தடையுரிமை முழுவீச்சில் செயல்படும். ஆனால் அதற்கு சட்டம் 3 கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறது. அந்த 3 நிபந்தனைகள் என்னென்ன? 1, அந்த 2 பிரதிவாதிகளுக்கிடையே ஒரு அப்பட்டமான முரண்பாடு, அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முதல் வழக்கிலேயே இருந்திருக்க வேண்டும். சரி. 2, வாதிக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த 2 பிரதிவாதிகளுக்கு இடையேயான முரண்பாட்டை தீர்ப்பது நீதிமன்றத்திற்கு மிக அவசியமாக இருந்திருக்க வேண்டும். 3, அந்த முரண்பாடு முதல் தீர்ப்பில் நீதிமன்றத்தால் மிக தெளிவாக தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3ம் நடந்துவிட்டால் அந்த 2 பிரதிவாதிகளும் தங்களுக்குள் இருக்கும் அந்த பிரச்சனைக்காக பின்னாளில் மீண்டும் ஒரு புதிய வழக்கில் மோதிக்கொள்ள முடியாது. அங்கு மறைமுக தடையுரிமை ஒரு இரும்புச் சுவர் போல நின்று தடுக்கும். ஒவ்வொரு படியிலும் கதவை சாத்துவதிலேயே சட்டம் இவ்வளவு குறியாக இருக்கிறதே, இது ஒரு மூடிய அறைக்குள் மூச்சு திணறுவது போல இருக்கிறது. அது வெறும் மாயைதான். சட்டம் எப்போதுமே அநீதிக்கு துணை போகாது. ஒருவேளை முதல் வழக்கின் தீர்ப்பே ஒரு மோசடியால் பெறப்பட்டிருந்தால் என்ன செய்வது? அல்லது அந்த முதல் வழக்கை விசாரித்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை விசாரிக்கவே சட்டப்படி அதிகாரமே இல்லை என்றால் என்னாவது? நீதியின் குரல் வலையை இந்த நடைமுறைச் சட்டங்கள் நெரித்துவிடக் கூடாதல்லவா? இந்த கடுமையான விதியிலும் சில ஆழமான விதிவிலக்குகள் உள்ளன. நீங்கள் குறிப்பிட்ட மோசடி, அதாவது ஃப்ராட் என்பது ஒரு மகத்தான விதிவிலக்கு. அப்படியா? ஆமாம். முதல் தீர்ப்பு ஒரு மோசடியின் மூலமாகவோ அல்லது வாதியும் பிரதிவாதியும் ரகசியமாக கூட்டு சேர்ந்து நீதிமன்றத்தை ஏமாற்றி பெற்றிருந்தாலோ அங்கு இந்த தடையுரிமை செல்லாது. மோசடி என்பது எல்லா சட்ட விதிகளையும் சுக்குநூறாக உடைக்கும் வல்லமை கொண்டது. அதிகார வரம்பின்மை அதுவும் விதிவிலக்கா? கட்டாயமாக. முதல் வழக்கை விசாரித்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை விசாரிக்கவே சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அதிகாரமே இல்லாத ஒரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வெறும் வெற்று காகிதத்திற்கு சமம். ஓ, அதை வைத்துக்கொண்டு எந்த தடையுரிமையையும் கோர முடியாது. ஆமாம். 3வது, சட்ட மாற்றம். முதல் வழக்கின் தீர்ப்பிற்கு பிறகு அந்த விவகாரம் தொடர்பான சட்டமே முற்றிலுமாக மாறியிருந்தாலோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருந்தாலோ நீங்கள் அந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் உரிமை கோரலாம். அங்கு பழைய தீர்ப்பு தடையாக நிற்காது. மோசடி மற்றும் அதிகார வரம்பின்மை போன்ற விதிவிலக்குகள் இருப்பது பெரும் ஆறுதல் அளிக்கிறது. சிவில் வழக்குகளின் எல்லைகளைப் பற்றி பேசிவிட்டோம். ஆனால் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. அடிப்படை உரிமைகளை காக்கும் ரிட் மனுக்களில், அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 226 மற்றும் 32 கீழ் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளிலும் இந்த நடைமுறை சட்டம் பாயுமா? இது பல மூத்த சட்ட வல்லுநர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கேள்விதான். ஒரு குடிமகளின் அடிப்படை உரிமையே இந்த தடை உரிமை முடக்கிவிடுமா என்ன? உச்சநீதிமன்றம் தாரியா vs ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க வழக்கில் இதற்கு மிக தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளது. என்ன சொன்னார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தின் கீழான ரிட் மனுக்களுக்கும் இந்த தடையுரிமை முழுமையாக பொருந்தும் என்று தீர்ப்பளித்தார்கள். அதிர்ச்சியாக இருக்கிறதே. ஒரு நபர் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக கூறி உயர் நீதிமன்றத்தில் பிரிவு 226 கீழ் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் தள்ளுபடி செய்யப்படுகிறது. உடனே அவர் எனக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாகச் செல்ல உரிமை இருக்கிறது என்று கூறி அதே காரணத்திற்காக பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்ய முடியாது. அப்படியென்றால் அவருக்கு வேறு வழியே இல்லையா? அவர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாமே தவிர புதிதாக ஒரு வழக்கை தொடங்க முடியாது.
அடிப்படை உரிமை மீறப்பட்டாலும் வழக்காடும் நடைமுறையில் ஒழுங்கு தேவை என்பதை உச்சநீதிமன்றம் உணர்த்தியது. ஒரு தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படும் போது கூட இந்த சட்டம் இவ்வளவு விரைப்பாக நிற்கிறதா? இதற்கு விதிவிலக்கே இல்லையா? ஒரே ஒரு மிக முக்கியமான விதிவிலக்கு இருக்கிறது. அதுதான் ஆட்கொணவு மனு எனப்படும் ஹேபியஸ் கார்பஸ். ஓ, ஒருவரை காணாமல் போகச் செய்யும்போது பயன்படும் மனு. ஆமா, ஒரு நபரின் சுதந்திரம் சட்டவிரோதமாக பறிக்கப்படும்போது அங்க இந்த தடையுரிமை கோட்பாடு தவிடுபொடியாகிறது. மனித உரிமை மற்றும் வாழ்வாதாரத்தின் முன் இந்த நடைமுறை சட்டங்கள் வளைந்து கொடுக்கின்றன. அது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இந்த தருணத்தில் நாம் இன்னொரு நுணுக்கமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். சிவில் வழக்குகளில் சிபிசியின் இந்த பிரிவு எப்படி நீதிமன்ற நேரத்தை காக்கவும் தொடர் வழக்குகளை தடுக்கவும் முனைகிறதோ அதே தத்துவத்தைதான் புதிய குற்றவியல் சட்டங்களான பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் மற்றும் பிஎஸ்ஏ ஆகியவற்றிலும் நாம் மிக தெளிவாக காண முடிகிறது. குற்றவியல் சட்டங்களிலும் இதே அணுகுமுறையா? ஆமாம், தேவையில்லாமல் வழக்குகளை நீட்டிப்பதையோ அல்லது ஒரே விவகாரத்தை வெவ்வேறு கோணங்களில் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து குற்றவியல் அமைப்பின் நேரத்தை விரயமாக்குவதையோ இந்த புதிய சட்டங்களும் கடுமையாக எதிர்க்கின்றன. சட்டத்தின் இறுதி இலக்கு பிரச்சினைக்கு ஒரு நியாயமான முற்றுப்புள்ளி வைப்பதை தவிர அதை வளர்ப்பதல்ல. ஒரு வழக்கறிஞரின் வரைவு பணி எவ்வளவு அச்சுறுத்தலான ஒரு கலை. நீங்கள் ஒரு வாதத்தை வைக்க மறந்துவிட்டால் உங்கள் வழக்காளியின் தலைமுறையே அவருக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இது வழக்கறிஞர்களுக்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணி. பதிவு செய்ய விரும்பும் மிக கடுமையான எச்சரிக்கை இதுதான். ஒரு சிவில் வழக்கை டிராஃப்டிங் செய்யும்போது வெறுமனே ஆவணங்களை மட்டும் தட்டிச்சு செய்யாதீர்கள். எதிர்காலத்தில் இந்த வழக்கை என்னென்ன வடிவங்களை எடுக்கலாம், எதிர்த்தரப்பு என்னென்ன தடைகளை எழுப்பலாம் என்று 100 கோணங்களில் சிந்தித்து அனைத்து சாத்தியமான மாற்றுவாதங்களையும் அந்த ஒரே மனுவில் கொண்டு வருவது கட்டாயமாகும். இந்த வாதத்தை இப்போது சொல்ல வேண்டாம், வழக்கு மோசமானால் அடுத்த வழக்கில் இதை பயன்படுத்துவோம் என்று வாதங்களை பின்னணிக்கு பாதுகாத்து வைப்பது ஒரு தற்கொலைக்கு சமம். அந்த வழக்கின் மரணத்திற்கு நீங்களே காரணமாக அமைவது போன்றது. எனக்கு ஒரு புதிய கோணம் தோன்றுகிறது. சொல்லுங்கள், என்ன அது? நாம் இதுவரை மனித தவறுகளை பற்றி பேசினோம். வழக்கறிஞர் மறந்து விடுவார், அதனால் சட்டம் தண்டிக்கும் என்று பார்த்தோம். ஆனால் எதிர்காலத்தில் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சட்ட வரைவு பணிகளை முழுமையாக கையிலெடுக்கும் போது என்னாகும்? ஓ, மிகச்சிறந்த கேள்வி. ஒரு கணினி எந்த ஒரு மாற்றுவாதத்தையும் மறக்காது. சாத்தியமான அனைத்து வாதங்களையும் அதுவே மனுவில் சேர்த்துவிடும். அப்படி ஒரு காலம் வரும்போது இந்த மறைமுக தடை உரிமை என்ற கோட்பாடே தேவையற்றதாக வழக்கொழிந்து போய்விடுமா? தொழில்நுட்பம் வளர வளர சட்டத்தின் கோட்பாடுகளும் தங்களை எப்படி தகவமைத்துக் கொள்ளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மனித மூளையின் மறதிக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இயந்திரங்களின் நினைவாற்றலுக்கு முன் எப்படி வளைகிறது என்பது ஒரு புதிய விவாதத்திற்கான தளம். இறுதியாக ரோமானிய சட்டத்தின் ஒரு புகழ்பெற்ற லத்தீன் தத்துவத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். விஜில்லாண்டிபஸ் நான்டார்மியன்டிபஸ் ஜூரா சவ்வெனியன்ட், அதாவது சட்டம் விழிப்புடன் இருப்பவர்களுக்கு உதவும், தூங்குபவர்களுக்கு அல்ல. நீங்கள் எவ்வளவு பெரிய நியாயத்தை உங்கள் பக்கம் வைத்திருந்தாலும் அதை உரிய நேரத்தில் உரிய முறையில் முதல் முறையிலேயே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறினால் சட்டம் உங்களுக்காக காத்திருக்காது. உங்கள் வழக்கறிஞரின் பேனாமுனையில்தான் உங்கள் வழக்கின் ஆள் எழுதப்படுகிறது என்பதை மறக்காதீர்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்ட தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.